Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல 73% of the persons working in an office like coffee அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 65% like டீன்னு கொடுத்துருக்காங்க, and X denotes the percentage of them who like both அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து X value cannot be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ டூ இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் முதல்ல இப்படி எடுத்துக்கலாம். ஸோ டூ இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து காஃபி, அடுத்தது டீ. முதல்ல இந்த எக்ஸை வந்து நடுவில் போடணும், எல்லாமே பர்சன்டேஜில் போட போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டுமே போத் காஃபி அண்ட் டீ. இப்போ 73% லைக் காஃபி அப்படின்னா இந்த இடத்துல 73 மைனஸ் எக்ஸ்னு போடணும், ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி 65% லைக் டீ அப்படின்னா இங்கே 65 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும். இப்போ இதை டோட்டலாக ஈக்குவேட் பண்ணால் நமக்கு 100 வரணும். ஸோ 73 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 65 மைனஸ் எக்ஸ், இதோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ 73யும் 65யும் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இது 8 138 வரும். ஸோ 138 மைனஸ் 100 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 38 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 38 அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இது 38ன்னு எடுத்துக்கலாம். இந்த இன்டர்செக்ஷன் வந்து 38. இங்கே வந்து 73 மைனஸ் எக்ஸ் இல்லையா? ஸோ 73ல் 38 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று பாரோ பண்ணிடலாம். ஸோ 13ல் 8 போயிடுச்சுன்னா 5, பாரோ பண்ண பிறகு 6 இருக்கும், 6ல் 3 போச்சுன்னா இது வந்து 3. அப்போ இது வந்து நமக்கு 35 வருது. ஸோ அடுத்தது இங்கே வந்து 65 மைனஸ் எக்ஸ். ஸோ 65லேருந்து 38 சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒன்று பாரோ பண்ணிடலாம். 15ல் 8 போயிடுச்சுன்னா 7, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து 27 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் cannot be கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்றது நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா? ஸோ என் ஆஃப் இந்த வேல்யூ என் ஆஃப் ஏ அண்ட் என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அது எது நமக்கு சின்னதோ அதோட கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஃபுல் காஃபி இருக்கு இல்லையா, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 35 ப்ளஸ் 38, அதுதான் வந்து என் ஆஃப் சி. ஸோ என் ஆஃப் சி அப்படின்றது 35 ப்ளஸ் 38, டோட்டலாக இது வந்து நமக்கு 73 வரும். அதே மாதிரி என் ஆஃப் டி அப்படின்றது 38 அண்ட் 27. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 65 வரும். அதர்வைஸ் இதை நம்ம இன்னொரு ஒரு சின்ன லாஜிக் வச்சே போடலாம். எப்படின்னா நமக்கு இங்கே 38 வந்திருக்கு இல்லையா, அண்ட் இங்கே வந்து நமக்கு 65 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நம்ம மேக்ஸிமம் 65 வரைக்கும் போடலாம் எக்ஸை. அது போட்டால் இங்கே 0 ஆகிடும், ஆனால் அதுக்கு மேலே போட்டால் நெகட்டிவ் ஆகிடும். அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷன் வந்து 38 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 38லேருந்து 65 வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருந்தால் தான் நமக்கு எங்கேயுமே வந்து நெகட்டிவ் வராது. சப்போஸ் 65 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த 65 மைனஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸோட ரேஞ்ச் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வேல்யூ cannot be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 63 வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள நடுவில் தான் வருது 63. அப்போ நமக்கு இது ஆன்சர் கிடையாது. இது 36 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியே இருக்கு, 38க்கு முன்னாடி இருக்கு. அதனால இந்த 36 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா 36 வர முடியாது. இதே நீங்கள் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 54 இது நடுவில் தான் இருக்குது, 38 வந்து அதான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாசிபிள். எது நாட் பாசிபிள் அப்படின்னா 36 தான் நாட் பாசிபிள். ஸோ அது வந்து நம்ம ஒரு சின்ன லாஜிக் வச்சே போட்டுட்டோம். நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 38, அப்படிங்கிறது 65 மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால மேக்ஸிமம் 65 மைனஸ் 65 தான் நம்மளால போட முடியும். அதனால இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இதுவே நம்ம 73 மைனஸ் 73 போட்டாலும் இங்கே 0, பட் அதே 73 எக்ஸுக்கு எடுத்து இங்கே போடும்போது நெகட்டிவ் ஆகிடும். அதனால நம்ம இந்த சின்ன வேல்யூ வச்சு தான் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணணும்.